வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சம்மந்தமான தகவல் தான். நம்ம வந்துட்டு கட் ஆஃப் மார்க் சம்மந்தமாக வீடியோக்கள் அப்படின்றது போட்டிருந்தோம். பட் அதில் நிறைய பேர் இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா, இது இவ்வளோ வர்றதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. எல்லா விஷயங்களுக்குமே ப்ரூஃப் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்க முடியுமான்றது தெரியலை. பட் ஒரு சில நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்கு இதற்கு முந்தைய வருடங்களில் நடந்த விஷயங்களுக்கு ப்ரூஃப் அப்படின்றது சொல்லலாம். கடந்த முறை 130 மதிப்பெண்கள் மதிப்பெண்கள் கிடையாது, கேள்விகள் சரியாக போட்டு வேலைக்கு போன வனக்காவலர் பணிக்கு போன நபர்களே நமக்கு தெரியும். நமக்கு தெரிந்த நபர்களே நான் 130 கொஷின் தான் போட்டிருக்கேன், எனக்கு வேலையும் கிடச்சிருக்கு அப்படின்ற தகவலே அவங்க வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது கடந்த முறை தேர்வு எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் இந்த அளவுக்கு கொஷின் டஃப்பாக கேட்டிருந்தாங்களா அப்படின்னா கேட்கல. பட் கடந்த முறை போட்டி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 20 லட்சம் நபர்கள் ஆல்மோஸ்ட் தேர்வு எழுதுனது பார்த்திங்கன்னா 19 லட்சம் சம்திங் தேர்வு எழுதுனாங்க. இந்த முறை பார்த்திங்க அப்படின்னா போட்டி அப்படிங்கிறது 13 லட்சமாக குறைஞ்சிருக்கு. பட் இதில் பார்த்திங்க அப்படின்னா கொஷினோட தரம் அப்படிங்கிறது ரொம்ப 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 மிக மிக கடினம். எனக்கு தெரிஞ்சு 10ல் 9 இன்ஸ்டியூட் நிறைய கொஷினுக்கு ஆன்சர் அப்படின்றது வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் செக் பண்ணிட்டு தான் சொல்கிறோம் அப்படின்னு இப்போ வரைக்குமே 100% சரியான ஆன்சர் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இந்த ஆன்சர் சொல்லுவாங்க, இதை இருந்தாலும் ரீசெக் பண்ணிக்கணும், வெரிஃபை பண்ணிக்கணும், புக்கை ரெஃபர் பண்ணிக்கணும், இருந்தாலும் நம்ம பார்த்துக்கணும். இப்படின்ற மாதிரியான ஆன்சர்ஸ் தான் நிறைய கேள்விகளுக்கு வருது. ஏன்னா அவங்களாலையும் அது 100% இந்த கேள்விக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்றத 10க்கு 9 இன்ஸ்டியூஷனில் சொல்ல முடியல. யூடியூப் சேனலில் நீங்கள் வீடியோஸ் பார்த்தாலும் சரி, அவங்களும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இதே தான். ஸோ மேக்ஸிமம் மெம்பர்ஸ்க்கு எது ஆன்சர் அப்படிங்கிறது, அதாவது ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்லலாமே தவிர 100% இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி யாரும் இன்னும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறோம். அந்த அளவுக்கு டஃப்பான கேள்விகள், புக்கை தாண்டி வெளியில் இருந்து வரக்கூடிய கேள்விகள் அப்படின்றது நிறைய இருக்குது. இந்த வருடத்தில் நிறைய கேள்விகள் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக இதை சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு தேர்வில் நம்ம கடந்த முறை இந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டமான ஒரு தேர்வு கஷ்டம் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு விஷயமும் இல்லை. பட் அப்படி இருக்கிற நிலைமையிலேயே 130க்கு வனக்காவலர் பணி அப்படி ஏதோ ஒரு கம்யூனிட்டிக்கு ஏதோ ஒரு பணி, அதை தான் நான் சொல்கிறேன். இந்த கம்யூனிட்டியில் அவங்க இருந்திருப்பாங்க, அதனால் இந்த வேலை கிடச்சிருக்கோம் அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி பேசிக்காக குரூப் 4 தேர்வு எழுதுனாங்க, வேலை கிடச்சிருக்கு, அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு சிலருக்கு இந்த முறையும் 130க்கு ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும். நான் எல்லாருமே 130 வாங்கினா எல்லாருமே இந்த இடத்துல சேஃபாக இருக்காங்க, 130 வாங்கினா எல்லாருக்குமே வேலை கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல. அதுலேயும் ஒரு சிலருக்கு மாறுபடும். அந்த நம்மளோட கட் ஆஃப், இந்த வருட கட் ஆஃப் அப்படிங்கிறத அடுத்து பார்த்துக்குவோம். நம்ம அந்த 120 to 140 அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு நல்ல மார்க் அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஸோ அது இந்த முறை, போன முறை என்ன நடந்திருக்குன்றதை பார்த்துருவோம். அதே போல் இப்போ 130 கடந்த முறை எடுத்த எல்லாருக்குமே வேலை கிடச்சிருக்கு அப்படின்னா கிடைக்கல. அது ஒரு சில கேட்டகரிக்கு, ஒரு சில கம்யூனிட்டிக்கு, ஒரு சில ரிசர்வேஷன் பிரகாரம் அவங்களுக்கு அந்த வேலை அப்படின்றது கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிலருக்கு கிடச்சிருக்கு, ஒரு சிலருக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது கொஷின் ரொம்ப நார்மலாக இருக்கிறப்பவே இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறோம், கடந்த முறை எதுவும் ரொம்ப கஷ்டம்னு யாரும் சொல்லலை, ரொம்ப ஈஸின்னு யாரும் சொல்லலை, ஒரு மாதிரி மாட்ரேட்டாக இருந்துச்சுன்னு தான் சொன்னாங்க. ஸோ அந்த தேர்வுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 130 வரைக்கும் கட் ஆஃப் இறங்கியிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த தேர்வில் கண்டிப்பாக கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது அந்த 130லேருந்து 120 வரலாம். ஆனால் 120 அப்படிங்கிறது நான் மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், A to Z எல்லாருக்கும் இந்த 120 தான். இது எல்லாருமே 120 எடுத்த எல்லாருமே வேலைக்கு போகலாம் அப்படின்றத நான் சொல்லலை. நீங்கள் 120 to 140 ஒரு 150 எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த 140 + 150 + எடுத்த எல்லாருக்குமே வேலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
ஸோ இதுக்கு மேலே எடுத்துருக்கீங்க, 150க்கு மேலெலாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன கேட்டகிரி, என்ன கம்யூனிட்டிக்கு எதா வேணா இருக்கட்டும், தாராளமாக உங்களுக்கு 100% வேலை. 140 எடுக்கிறீங்களா, சேம் அதே தான். ஒன்றும் பெரிய வித்தியாசம் அப்படின்றது வராது. 1, 2 நபர்களுக்கு ரொம்ப ரேர் ஆப்ஷனாக இந்த 140க்கு கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. 100 பேரில் 99 பேருக்கு கிடைச்சிடும், அந்த ஒருத்தருக்கு கிடைக்காது. அது மேபி அன்லக்கியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஒரு 10 வேகண்ட் தான் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்போ, ஒரு பிசி கம்யூனிட்டிலேயே 10 பேர் ஒரு 140க்கு மேலே எடுத்துட்டாங்க. 11வது ஆளாக நீங்கள் 140 தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா அங்கே கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி அன்லக்கியாக கிடைக்காம போக ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது வந்து ஒரு விஷயம். அடுத்து வந்து இப்போ 130 நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, அதில் வந்து உங்களுக்கு ஒரு 50-50 சான்ஸ், ஒரு 80%, 70% அப்படின்ற மாதிரி. இல்லை 120 தான் எடுத்திருக்கேன் அப்படின்னா அது வந்து ஒரு 50-50 சான்ஸ். இல்லை 120க்கு கீழே இருக்கேன் அப்படின்னாலும், நீங்கள் 110 வரையும் தான் நான் இருக்கேன் அப்படின்னாலும், இது வந்து ஒரு 10% வாய்ப்பு. நான் 110 எடுத்திருக்கேன், எனக்கு கிடைக்குமா அப்படின்னா, அது வந்து ஒரு ரேர் கேட்டகரியாக இருந்து, ஒருவேளை ஒரு லோக்கோமோட்டர் டிசபிலிட்டியாக இருந்து, அங்கே வந்துட்டு யாருமே போட்டியும் போடலை, எழுதலை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரேர் ஆப்ஷனாக மேபி அது வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த 110 எடுக்கிறவங்களுக்கும் வாய்ப்பே இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரேன். 110 எடுக்கிறவங்களுக்கும் ஒரு 5%, 10% வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ 110 எடுத்த எல்லாருக்கும் வேலை கிடைக்க போகிறதில்ல. பட் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் அந்த இடத்துலையும் காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது தான் சொல்கிறோம். இது சேம் கடந்த முறையும் அதுதான் நடந்துச்சு. 130 எடுத்துட்டாங்க, வேலைக்கு போயிடலாம் அப்படின்றது இல்லை. ஸோ ரிசர்வேஷன் படி பிரிக்கும்போது நமக்கு வந்துட்டு எந்த ரிசர்வேஷனில் என்ன கேட்டகிரிக்கு என்ன கம்யூனிட்டியில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணுவாங்க. இதை எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்துட்டு சிவிக்கு கூப்பிடுவாங்க. சிவிக்கு கூப்பிட்டதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து செலக்டடாக என்ன ஏது அப்படின்றது தெரியும். ஸோ அதனால் நம்ம இப்போ வந்துட்டு ஊர்ஜிதமாக இந்த மார்க் எடுத்தால் சுத்தமாக கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது, இந்த மார்க் எடுத்தால் கிடச்சிரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு 100, 110, 100க்கு கீழே, இந்த ரேஞ்சில் 110க்கு கீழே இப்படி இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது சுத்தமாக சாத்தியமே இல்லை. நீங்கள் 120க்கு கீழே இருந்தாலுமே, அதையும் சொல்லிடுறேன், 120க்கு கீழே இருந்தாலுமே ஒரு 10%, அதாவது 10% வாய்ப்பு அப்படின்னா 1000 பேரில் ஒரு 10-20 பேருக்கு வந்து கிடைக்கலாம். அந்த மாதிரி தான் வந்துட்டு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 120 கீழே எடுத்திருக்கேன் அப்படின்னா எல்லாருக்குமே கிடைக்காது. ஒரு 10 பேர் 5 பேருக்கு வந்து ஒரு ரேர் ஆப்ஷனாக வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை தாண்டி எல்லாருக்குமா கிடைக்குமானா கிடைக்காது. அது நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப ரேர் கேட்டகிரியாக இருக்கணும், ஏதாவது அங்கே ஆளே இல்லாத ஒரு இதாக இருக்கணும். அந்த மாதிரியெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா மேபி கிடைக்கலாம். ஒருவேளை அந்த பேக்லாக் வேகன்சின்னு கொடுப்பாங்க. பட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்தளவுக்கு பேக்லாக் இது வரைக்கும் வந்ததில்லை. அப்படி உங்களோட வேக்கண்ட் வந்து ஒரு பேக்லாக் இதற்கு முன்னாடி நடந்த தேர்வில், ஏன்னா ஆள் அப்படிலாம் இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க, மேபி பை த சான்ஸ் அப்படி இருக்குது அப்படின்னா அந்த பேக்லாக் வேகன்சியை ஃபில்லப் பண்ணும்போது கண்டிப்பாக என்ன மார்க் எடுத்திருந்தாலும் கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நமக்கு வந்து அஃபிஷியலாக ஆன்சர் கீ அப்படின்றது வந்தாலே பாதி பேருக்கு பாதி மார்க் அடிபடும் அப்படின்றது நம்மளுடைய கருத்து கணிப்பு. ஏன்னா ஒரு சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, தேர்வு நல்லா தான் எழுதணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அஃபிஷியலாக ஆன்சர் கீ கரெக்டான ஒரு ஆன்சரை செக் பண்ணும்போது தான் தெரியும் நம்ம எந்த அளவுக்கு தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஒரு சிலர் வந்துட்டு இன்னும் மார்க்கே கால்குலேட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. நமக்காக ஒரு 120 வருது, 150 வருது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் அஃபிஷியலான ஆன்சர் கீ வந்துச்சுன்னா தான் நமக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு கட் ஆஃப் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றத சொல்ல முடியும். ஸோ கடந்த ஆண்டில் 130க்கு வேலைக்கு போயிருக்காங்க. அதை நீங்கள் எங்கே வேணால் வெரிஃபை பண்ணிக்கலாம், யாருக்கிட்ட வேணாலும் கேட்டுக்கலாம். அதில் வந்து எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அதனால் நீங்கள் வந்துட்டு கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிங்க. எல்லா முறையும் 100% சரியான ஒரு இதை வந்து சொல்ல முடியுமா அப்படிங்கிறது டவுட்டு தான். நமக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு 120லேருந்து 140க்குள்ளே எடுத்தவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு பிரகாசமாக, அதாவது 140க்கு மேலே எடுத்திருந்தீங்கன்னா ரொம்ப பிரகாசமாக இருக்குது, 120க்கு மேலே இருந்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்க மீன்ஸ் கிடைக்கலாம், கிடைக்காமையும் போகலாம். 50-50. அதை நம்மளால் 100% உறுதியாக சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி தான். இல்லை நான் 120க்கும் கீழே தான் இருக்கேன், எனக்கு கிடைக்குமா அப்படின்னா அதையும் நம்மளால் அடித்து சொல்ல முடியாது. உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்றதும் சொல்ல முடியாது. அது கம்யூனிட்டி பேசிஸில் ரிசர்வேஷன் படி மாறி எப்படி வேணால் மாறலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன் எக்ஸாம்பிளாக இந்த கடந்த ஆண்டு 130 எடுத்த நபருக்கு நமக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அப்படின்றது இருந்திருக்கும்.
கண்டிப்பாக நமக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு அவங்களே முடிவே பண்ணியிருப்பாங்க. பட் கிடைச்சிது அப்படின்னா அது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து யாராலையும் இது பண்ண முடியாது. ஸோ அது ரிசர்வேஷன் பிரகாரம் எப்படி வேணால் மாறலாம், வேறுபாடு ஆகலாம். நம்ம கடந்த முறை இப்போ 130க்கெல்லாம் கிடச்சிருக்கோம். ஸோ 130லாம் எடுத்தால் போதும் அப்படின்னு லாஸ்ட் டைம் கட் ஆஃப் போட்டிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக யாரும் நம்பியிருக்க மாட்டீங்க. பட் இதுதான் நடந்திருக்கு. அது கடந்த முறையே நடக்கும்போது இந்த முறையும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது பிரகாசமாக தான் இருக்குது. நீங்கள் வேணால் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் எல்லோரும் நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க, நம்ம தான் வந்து ரொம்ப லோ மார்க்கு, நம்ம தான் ரொம்ப கம்மியான மார்க்கு, நம்ம தான் 140 அப்படின்ற மாதிரியெல்லாம் 140லாம் எடுத்தால் அது ஹை மார்க் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ரொம்ப கம்மியான நபர்கள் மட்டும்தான் 140லாம் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் நல்ல மார்க் 120 to 140 எடுத்தாலே ஓரளவுக்கு அது நல்ல ஸ்கோர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.